வணக்கம். விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். இனி செய்திகளை பார்க்கலாம். வனம், அருவி மற்றும் மலை பிரதேசங்களில் உள்ள இயற்கை எழிலை பாதுகாக்கும் வகையில் தனது தலைமையில் புதிய ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆணையம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் குற்றால அருவியின் தூய்மையை பாதுகாக்கவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். சிவகாசி அருகே பட்டாசு தெறிக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஒண்டிப்புலி நாயக்கனூர் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் பட்டாசுகளுக்கு கருந்திரி தயாரித்த போது இந்த தீ விபத்து நேரிட்டுள்ளது. இதில் அந்த வீடு பலத்த சேதமடைந்தது. இதில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமி, 13 வயது சிறுவன் உட்பட 4 பேர் பலியாகினர். தீ விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரோ சார்பில் வரும் 30ஆம் தேதி ஏவப்படவுள்ள PSLV C-23 ராக்கெட்டிற்கான 49 மணி நேர கவுண்டவுன் நாளை காலை 8:52 மணிக்கு தொடங்க உள்ளது. வணிக பயன்பாட்டிற்காக முழுக்க வெளிநாடுகளைச் சேர்ந்த 5 செயற்கைக்கோள்களை தாங்கிக் கொண்டு விண்ணில் பாய இருக்கின்ற PSLV C-23 ராக்கெட் முதலில் 30ஆம் தேதி காலை 9:49 மணிக்கு ஏவப்பட இருந்தது. தற்போது அது 9:52 மணிக்கு ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை நேரில் காண பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கிறார். ஹெலிகாப்டர் பேர ஊழல் விவகாரத்தில் மேற்குவங்க ஆளுநர் M.K. நாராயணனிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக M.K. நாராயணன் பதவி வகித்தபோது ஹெலிகாப்டர் பேரம் நடைபெற்றதால் இந்த வழக்கில் அவர் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதற்காக டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் M.K. நாராயணன் ஆஜரானார். இதேபோன்று சிறப்பு பாதுகாப்பு குழுவின் முன்னாள் தலைவரும் தற்போதைய கோவா மாநில ஆளுநருமான B.V. வான்சூவிடமும் விசாரணை நடத்த CBI முடிவு செய்துள்ளது. மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். மாவோயிஸ்ட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் DGP-க்களுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். மாவோயிஸ்டுகளின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கைகளை ராஜ்நாத் சிங்கிடம் அவர்கள் சமர்ப்பித்தனர். கர்நாடக ஆளுநர் பரத்வாஜின் பதவிக்காலம் நாளையோடு முடிவடைவதால் அந்த பொறுப்பை தமிழக ஆளுநர் ரோசையா கூடுதலாக கவனிப்பார் என குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதேபோல் திரிபுரா ஆளுநர் தேவானந்த் கன்வாரின் பதவிக்காலமும் நாளை நிறைவடைவதால் அந்த பொறுப்பை மிசோரம் ஆளுநர் புருஷோத்தமன் கூடுதலாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து ஆளுநர் பொறுப்பை மேகாலயாவின் ஆளுநர் கண்ட் பவுல் கூடுதலாக கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கெயில் எரிவாயு குழாய் வெடிக்க ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். அமலாபுரம் மண்டல் பகுதியில் நாகாராம் கிராமத்தில் பதிக்கப்பட்டிருந்த கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாயில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது. பூமிக்கு கீழே பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாய் வெடித்து சிதறியதில் கிராமத்தில் இருந்த ஏராளமான வீடுகள் பற்றி எரிந்தன. எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடி விபத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அலட்சியமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். விபத்தில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடும், காயமடைந்தவர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கெயில் எரிவாயு குழாய் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விபத்து பற்றிய உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் நடந்த நகாராம் என்ற கிராமத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் ஆகியோர் நேரில் சென்றனர். எரிவாயு குழாய் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் கெயில் நிறுவனம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு 2 லட்சம் ரூபாயை வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தவிர மாநில அரசு 3 லட்சம் ரூபாயை வழங்கும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கவுஹாத்தி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வெள்ளநீர் சாலைகளில் தேங்கியுள்ளது. சோனித்பூர், டரேஞ்ச், மோரிகோன் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் காரணமாக பெருமளவில் பயிர்கள் சேதமடைந்தன. அபாய கட்டத்தை தாண்டி பிரம்மபுத்திரா ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரிய 4 ஆண்டு கால இளநிலை பட்டப்படிப்பு முறையை திரும்பப் பெற டெல்லி பல்கலைக்கழகம் ஒப்புக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் தினேஷ் சிங்,
3 ஆண்டு கால பட்டப்படிப்பு முறையில் மாணவர் சேர்க்கையை நடத்துமாறு கல்லூரி முதல்வர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். யுஜிசி அமைப்பின் உத்தரவின்படி தற்போது நடைமுறையில் உள்ள 4 ஆண்டு கால இளநிலை பட்டப்படிப்பு முறையை திரும்பப் பெறுவதாகவும் துணைவேந்தர் அறிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் வாகனம் நிறுத்தும் இடம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. கேரள அரசிற்கு தமிழக அரசு எழுதியுள்ள கடிதத்தில் ஆனவாச்சல் பகுதியில் வாகன நிறுத்தம் அமையவுள்ள இடம் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியைச் சேர்ந்தது என்று தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பெரியாறு புலிகள் காப்பகத்திடம் விளக்கம் கேட்டுள்ள கேரள அரசு அந்த இடம் கேரளாவின் வனத்துறைக்கு உரியதா அல்லது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியைச் சேர்ந்ததா என்பதை தெரிவிக்கும்படி கேட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை மதகுகளின் இறுதிக்கட்ட பராமரிப்பு மற்றும் சோதனை பணிக்காக தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் அணை பகுதியில் ஆய்வு நடந்து வருகிறது. இந்த பணியில் தமிழக பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த 8 அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். 1 வாரம் வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு சொந்தமானது என்று பட்டியலிடப்பட்ட முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட 4 அணைகளும் கேரள மாநிலத்திற்கு சொந்தமானவை என தேசிய பதிவேட்டில் மாற்றப்பட்டுள்ளதற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள பெரிய அணைகள் பட்டியலில் இந்த 4 அணைகளும் 2009ஆம் ஆண்டு வரை தமிழகத்திற்கு சொந்தமானவை என குறிப்பிடப்பட்டிருந்ததாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். கரூரை அடுத்த பிச்சம்பட்டியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்து மாணவி கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் நிரூபணமாகியுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான 16 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக 4 பேரின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. பொள்ளாச்சியில் விடுதி மாணவியரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரை ஜூலை 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீராசாமி என்ற அந்த நபர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நடப்பு கல்வியாண்டில் 2,86,400 மாணவர்கள், 3,57,600 மாணவிகள் என மொத்தம் 6,44,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவர். இதற்காக 230 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் திருவாச்சூரில் உரிய அனுமதி பெறாத வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெடிபொருட்களை தயார் செய்ய பயன்படும் 100 கிலோ சிலரி என்ற வெடிபொருளும் 1700 டெட்டனேட்டர்களும் சாதாரண வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வாகன உரிமையாளர் கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. அணைக்கு நேற்று வினாடிக்கு 4141 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் இன்று 5345 கன அடியாக அது அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சிறிதளவு உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 43.58 அடியாக இருக்கிறது. நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 2000 கன அடியாக உள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் விடைத்தாளை 1 வாரத்திற்குள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் 33வது கேள்விக்கான பதில்கள் தெளிவின்றி இருந்ததால் அந்த கேள்விக்கு விடை எழுதிய அனைவருக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று கோரி ஈஸ்வரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குன்னூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள் தனியார் பள்ளிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது. இது தொடர்பாக புத்தக கடை உரிமையாளர் பத்மநாபன் என்பவரிடம் வருவாய்த்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குன்னூரில் புத்தக கடைகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அரசு வழங்கும் இலவச புத்தகத்தின் முதல் பக்கத்தை கிழித்துவிட்டு தனியார் பள்ளிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. ரயில் கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய முன்னாள் அமைச்சர் ஜி கே வாசன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களும் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கப்பாதை பணியில் பச்சையப்பன் கல்லூரி முதல் கீழ்ப்பாக்கம் வரை
898 மீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. மெட்ரோ ரயில் பாதை பணிக்காக 12 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 2 வழித்தடங்கள் அமைக்கப்படுகின்றன. ஏற்கனவே நேரு பூங்கா முதல் எழும்பூர் வரை 948 மீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகை வியாபாரியிடம் 4.8 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 82 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை மீட்டனர். கடந்த 19ஆம் தேதி சென்னை பாரிமுனையைச் சேர்ந்த நகை வியாபாரிகளின் கவனத்தை திசை திருப்பி காரில் வைத்திருந்த 4.8 கிலோ தங்க நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்தனர். இதில் திருச்சி புங்கனூரைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் உட்பட 7 பேர் சேர்ந்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள ஆதி திராவிடர் விடுதியில் போதிய பாதுகாப்பு இல்லை என மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றிரவு விடுதிக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் மாணவிகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஜன்னல் வழியாக திருட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மாணவிகளை அந்த நபர் மிரட்டியதாகவும் தெரிகிறது.